என்னாச்சு ரேஷோ? ஏன் முகத்தை ஒரு மாதிரியா வச்சிருக்க? என்னடி? நல்லா தானே இவ்வளோ நேரம் இருந்த. உங்க மாமி வந்துட்டு போனோடனே முகம் மாறிடுச்சு. ஏன்டா செல்லம்? ஏங்க, எங்க அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க அம்மா ஒரு லூசு. அப்படித்தான் ஏதாவது கிறுக்கு மாதிரி உளறிட்டு கிடக்கும். தயவு செஞ்சு அதை பெருசா எடுத்துக்காதீங்க. என்னையும் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன் ரேஷோ, இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு புரியுமா? ஆ, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன்டி அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்க? பிரியா விடு ரேஷோ. சாரிங்க, எங்க அம்மா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க என்னை எப்படி கையில வச்சு தாங்குறீங்க? எங்க அம்மா மெண்டல் மாதிரி உளறிட்டு போகுது. எங்க அம்மாவை எனக்கு வர வர சுத்தமா பிடிக்கல. இந்த வயதா அம்மானா எனக்கு உயிர், அம்மா தான் எனக்கு எல்லாம், அம்மா சொல்றதா வேத வாக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு என்னடானா அப்படியே மாற்றி பேசுது. என்ன ரேஷு? ஐயோ, பாசெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தாதீங்க. அதெல்லாம் நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாதீங்கங்க. என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. உங்களை அவமானப்படுத்தின நாட்கள். ஐயோ, வேண்டவே வேண்டாப்பா. போதும். நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கலாம். யாரு வேணான்னு சொன்னது? என் பொண்டாட்டி. என் செல்லத்தை என்னை விட யாரு நல்லா பார்த்துக்குவா? யோசிச்சு பாரு. கரெக்டு தான். நம்ம நல்லா இருந்தாலும் நமக்கு இடையில யாராவது வந்து ஒருத்தவங்க பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி 1000 பேர் வருவாங்க. எல்லாத்தையும் எதிர்த்து நின்று ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்ம புருஷன் நம்ம பொண்டாட்டின்னு அவங்களுக்காக நிற்கணும். அப்பதான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராட முடியும். இந்த பிரச்சனைங்க ஐயோ என்னால் முடியலன்னு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரையும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னங்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடி? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன் பொண்டாட்டி? புரியுது புரியுது, ரொம்ப நல்லாவே புரியுது. அனுபவசாலி மாதிரி பேசுறீங்க. அனுபவம் தான் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குண்டி. அந்த அனுபவத்தில் தான் நானும் பேசிட்டு இருக்கேன். அவங்க வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு போய் பெருசாக முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, இது ரொமான்டிக் மூடு. ரொமான்டிக்காக இருக்கணும். ம், ஓய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆமாம்மா, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் கடைசி நாள். என் பொண்டாட்டி கூட இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால தான் சரி உன்னை அப்படியே அல்லாக்கா ரூமுக்கு தூக்கிட்டு போட்டா. என்னங்க? தூக்கிட்டு போற பொண்டாட்டி. பொண்டாட்டியோட மூடை மாற்றணும்னா புருஷங்கார ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இப்போ பாரு உன்னை எப்படி தூக்கிட்டு போறேன்னு. என்னங்க விடுங்க. என்னது இது? இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க குழந்தை மாதிரி. என் பொண்டாட்டியை நான் தூக்குறேன், எவன் கேட்பான்? எப்படி மாமன் அழகா தூக்கலாம் பத்தியா? ஐயோ, எனக்கு விடுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைத்தனமா பண்றீங்க. என்னடி நீ? அவன் அவன் பொண்டாட்டியை தூக்க மாட்டானான்னு ஏங்கிட்டு கிடக்குறாங்க. ஒன்னா நான் தூக்கி வச்சா உனக்கு கோவம் வருது. ம், என்னங்க, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. கூச்ச நாச்செல்லாம் இப்போ வேண்டாம், ரூமுக்குள்ள போய் வச்சுக்கலாம். ம், பொண்டாட்டி போலாமா ரூமுக்கு? நீங்க இருக்கீங்க பாருங்க, படுத்துறீங்க. அப்படிதான் பண்ணுவேன். என்னடி பண்ணுவ? என்னடி இது? இல்ல என்னதுன்னு கேக்குறேன். என்ன? ஏன் என்னவா? என்னவாண்ண? ரேஷு விளாடாதம்மா. ஏங்க, எப்பயும் என் மேல நீங்க தான் படுப்பீங்களா? உங்க மேல நான் படுக்க கூடாதா? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன? ஏன் புருஷா? யாரு சொன்னது? உனக்கு இல்லாத உரிமையா? இந்த உடம்பும் இந்த உசுரும் எல்லாம் என் ரேஷ்மாக்காக தான். ரேஷ்மா பேரை தான் இந்த உசுறு கூட சொல்லுது. அப்புறம் என்னவா? ஆனா இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. ஆனா அப்படி எப்பயும் நான் தான் உன் மேல. ம், ஆனா இன்னைக்கு நீ என் மேல. என்ன நினைச்சா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கு. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ புருஷா. செல்ல புருஷா, என்னைக்கும் நீங்க தான் என்ன ரொமான்ஸ் பண்ணுமா என்ன? நான் பண்ணக்கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதான் சொல்றேன்ல, எல்லாம் இருக்கு உனக்கு. உனக்கு யார் இல்லைன்னு சொன்னா? நானே சொன்னா கூட சப்புன்னு 2 கையில வச்சிரு. ஐயோ, என் புருஷனை நான் அடிக்கலாம் மாட்டேன். பாவம் என் புருஷன், என் செல்ல புருஷன். என் புருஷா, இவ்வளோ ஆசை என் மேலே இருக்கு. ஆனால் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க பார்த்தியா? அங்கே நிற்கிறீங்க நீங்கள். ஆசை இருந்தாலும் பொண்டாட்டி ஓகே சொன்னாதான் எல்லாமே நடக்கணும். அவளுக்கு விருப்பமே இல்லாத விஷயத்த நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆம்பளைத்தனம் கெட்டவன் இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டான். ம், ஒரு பொண்ணை தாய்மை அடைய வைக்கிறது மட்டும்தான் ஆம்பளைத்தனமா? யார் ஒரு பொண்ணை கடைசி வரைக்கும், அதாவது அவன் உயிர் உள்ள வரைக்கும் அந்த பொண்ணை கண் கலங்காமல் கடைசி வரைக்கும் காப்பாற்றுறானோ அவன் தான் ஆம்பளை. நீங்கள் ஆம்பளைங்க. ம், எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சு, இப்பயே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் பேசுற? ஆ, இன்னும் இன்னைக்குதான் கல்யாணம் 2 நாள் தான் ஆச்சு நடந்து. இன்னைக்குதான் வாழ்க்கையும் தொடங்கி போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள என்னமோ 60 வயசு கிளவி மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கவ. இல்லை இல்லை இல்லை, இருந்தாலும் என் மனசில் பட்டதை நான் பேசினேன். ஏன்
சொல்லக்கூடாதா? அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு என்கிட்ட இருந்தீங்கன்னா எனக்கு எங்கெங்கேயோ போகுது மைண்டு. என் பொண்டாட்டியே இப்படி அவன் உணர்ச்சியை தூண்டி விடுற. ம், அதுக்கு தான் வேணும்னு போட்டுட்டு வந்தேன். எப்படி நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னென்னமோ தோணுது. அதை இப்பயே செய்யணும்னு தோணுது. ஏன்டி நீ வேற சும்மா இருக்கானு சுரிஞ்சு விடுறதே உனக்கு வேலையே போச்சு. ஆமாம், நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவோம். அதை நினைக்கும் போது கஷ்டமாகவும் இருக்குது. ரொமான்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது அதுக்கு மேலே இருக்குது. என்ன பண்ணுறதா என் புருஷா? தீபாவி, பொதுங்கிற அளவுக்கு நான் ரொமான்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் விட மாட்டேங்கிறிய. ம், அவ்வளோ ஆசை. என்னதான் இருந்தாலும் ருசி கண்ட பொண்ணை விடுமா? அந்த மாதிரி தான். ஐயோ, என் பொண்டாட்டியாவது இப்படியெல்லாம் பேசுறவ. பாவம் என் பொண்டாட்டி நல்லா பேசிட்டு நல்ல பிள்ளையா இருந்தா. அவளை போய் கெடுத்துட்டனே கடவுளே. ஏன்பா என்னை இப்படி மாத்தின? ஆமாம் ஆமாம், மாற்றினது என்னமோ நீங்கள் தான். பாருங்க, உங்கள் மேலே ஏறி உட்காந்துருக்க அளவுக்கு என்னை மாற்றி வச்சுருக்கீங்க. ம், எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் லவ்வா? லவ்வுக்கு ஒரு படி மேல. இதுக்கு பேரு லவ் இல்ல, லஸ்ட். ஓய், அப்படி சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அச்சோ, சாரி பொண்டாட்டி. கோவம்லாம் படக்கூடாது. லஸ்ட்டுங்கிறது காதலோட ஒரு வெளிப்பாடு தான். ம், காதலுக்கு அடுத்த நிலை என்ன? காமம் தானே. காமத்துல அப்படியே ஒவ்வொரு படியா போயிட்டே இருக்க வேண்டியதான். ம், இருந்தாலும் நமக்குள்ளே லஸ்ட் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம தான் புருஷ முன்னாடி ஐட்டமே. லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணாதான் தப்பு. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. என்னங்க என்ன சொல்கிறது? ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த காலத்துல யாரும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கடி. ஃபர்ஸ்ட் லஸ்ட், அதுக்கப்புறம் தான் லவ்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் உண்மையா இருக்காதான் செய்யறாங்க. மேக்சிமம் இப்படிதான் இருக்காங்க. சரி, அதை பத்தி பேசி என்ன போகுது? நம்மளை பத்தி பேசுவோம். என்ன பண்ணாட்டி நான் சொல்றது? ஆமாம் ஆமாம், நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம். என்னங்க? ம், ஆமா, உன் தம்பியை பார்க்க போகணும்னு சொன்னவ என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் போகணும்னா எப்போ போகலாம்? ஒன்று சொன்னீங்கன்னா இப்பயே கூட்டிட்டு போயிடுவேன். ஐயோ, இப்போலாம் வேண்டாம். இப்போ தான் முக்கியமான வேலையில் இருக்கோம்ல, நம்ம போகலாம். ம், அப்புறமா போகலாம். அப்படி பாவி, தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்கா. உனக்கு இந்த விஷயத்தை விட்டுட்டு போக மனசு இல்லை, அப்படிதானே? இருக்கட்டுங்க, எனக்கும் சந்தோஷம்தான். நான் என்ன வேணான்னா சொல்கிறேன். அவன்கிட்ட சரியாக பேசினது கூட இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ரெண்டு பேர் நின்னா அவன் ரொம்ப ஷாக் ஆவான். தெரியுமா? அவனுக்கு என்னை விட உங்களை தானே ரொம்ப பிடிக்கும். என்னமோ தெரில, எல்லாத்துக்குமே அப்படிதான். ஆமா ஆமா ஆமா, என்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீ வேற. உன் தம்பி ஃபர்ஸ்ட் இருந்து என்கிட்ட நல்லா தான் பேசுவான். உங்க அப்பா பேசுவாரு. உங்க அம்மாவும் நீயும் ஒரு ரகம். உன் தம்பியும் உங்க அப்பாவும் வேற ரகம். இதான் சக்கனி கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சாரி பொண்டாட்டி, அவசரத்துல உண்மையெல்லாம் கக்கிட்டேன். அப்படிங்க, கக்குவீங்க கக்குவீங்க. அப்புறம் பேசிட்டே இருக்காம அத்தானுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கறது பேச்சா போயிரும் போலயே. கரெக்டுமா? சாரி பொண்டாட்டி, அதுக்காக தான் ஆசையா அத்தான் காத்துட்டு இருக்கேன். நீயே தருவேன்னு பாக்குறேன். வாயை திறந்து கேட்டதான் தருவ போல. சரி, ஓகே, தரேன். ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க, என்ன பண்ணுறது? போனா போதுன்னு தரேன். ஐயடா, ரொம்ப தான் சலிச்சுக்கிற. ம், சரிம்மா, சிரிச்சதெல்லாம் போதும். முத்தம் கொடு அத்தானுக்கு. ம், ம், ம். இல்ல அப்படி பொண்டாட்டி. ம், எப்படி அத்தானோட முத்தம் பச்சைக்குன்னு கொடுத்தனா? ரொம்ப தான் பச்சைக்கு பச்சைக்குன்னு கொடுக்குறீங்க. போதும் போதும், இந்த முத்தம் 4 நாளுக்கு தாங்கும். அப்படி ஒரு அழுத்தமான முத்தம். நான் எப்ப எது கொடுத்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் கொடுப்பேன். 4-5 நாள் தாங்குற மாதிரி. புரியுதா? ஓய், உங்களுக்கு வேலை என்ன? என்னை விடுங்க. நான் இதுக்கு உங்க மேலே படுத்துட்டு இருக்கேன். சொல்லுவடி சொல்லுவ. நீயே எரிப்படுத்திக்கிட்டு கடைசியில என் மேல பள்ளியப்படுற. ம், நீங்கள் கையை எங்கே வச்சிருக்கீங்க பாருங்க. நீங்கள் தான் என்னை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நானும் ஒன்றும் விருப்பப்பட்டு படுக்கல. நீங்கள் தான் என்னை கம்பல் பண்ணி படுக்க வச்சிருக்கீங்க. ம்ஹும். இதுக்கு மேல விட்டா சரியா வராது. உனக்கு இறுக்கி கட்டி பிடிச்சு என் வேலையை காட்டினாதான் சரியா வரும். எனக்கு விடுங்க விடுங்க, எனக்கு போகுங்க, விடுங்க. சரி சரி, பேசிட்டே இருந்தா சரி வராது. பொண்டாட்டி, என் ஆசையெல்லாம் தீர்த்துக்க போறேன். அதெல்லாம் எப்பயோ தீட்டாச்சு, இன்னமா தீராம இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு என்னைக்கு உன் மேல இருக்க ஆசை தீரவே தீராது. சரியா? ம், அண்ணி, எனக்கு என்ன இந்த கல்யாணம் நடக்குன்னு சுத்தமா நம்பிக்கை இல்லை. தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுறலாம். நீ அவங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. எப்படி அண்ணி எல்லாத்துக்கும் ஓகேன்னு மண்டை எடுத்துட்டு வரீங்க? இது சத்தியமா சரியா வராதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தோம் நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? அப்ப அந்த பொண்ணை நீ மறந்துடுவியா? பவித்ரா விட்டுருவியா? சொல்லு தினேஷ். அது எப்படி அண்ணி என்னால முடியும்? என் வாய் வேணா முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? இவ வீட்டுல இல்ல இருப்பான்னு பார்த்தா ரோட்ல எப்படி சுத்திட்டு இருக்கா? என்ன நடக்குதுங்க? அம்மா எப்படி விட்டுச்சுன்னு தெரியலையே. ஹனி, எல்லாம் சரிதான். என்ன வீட்டோட மாப்பிள்ளைய மட்டுமா வர சொல்றாங்க? எவ்வளவு கண்டிஷன் சொல்லுங்க நீ. ஒவ்வொரு கண்டிஷனை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. எல்லாத்துக்கும் நீங்க சரி சரி சரின்னு சொல்றீங்க. எப்படி? இல்ல நீங்க சொல்லுங்க எப்படி? எப்படி அந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுப்பாங்க? எப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியே போவீங்க? இதெல்லாம் தாண்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட போயிடணுமாமா? ஆ, அது மட்டுமா? எத்தனை பவுனு? ஐயோ, நம்மளால அதை நினைச்சு பார்க்க முடியுமா நீ? ஏன் நீ? அட பாவத்தை, என்னது இது? இவ்ளோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவ எங்க போயிருக்கிறா? ஓ, அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு ரெண்டு பேரும். ம், மொத்தனே திருட்டுத்தனம். வீட்டுக்கு தெரியாம இவளும் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறா. இவளா? பாரு தினேஷ், தலையை அடமானம் வச்சாது எல்லாத்தையும் சமாளித்து நான் கொண்டு வருவேன். என்ன நம்பு. அந்த பிள்ளை பாவம். ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்தின பாவம் நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி. வேண்டாண்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வீட்டில் எல்லாத்துக்கிட்ட எப்படி பேசி சமாதானம்னு எனக்கு தெரியும். நீ தயவு செஞ்சு அமைதியா இரு. உன் முகமே காட்டி கொடுத்துரும் போல. சரிங்க நீ, இதுக்கு மேல உங்க விருப்பம். இது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. நம்ம கிளம்பலாம் நீ. உங்க வீட்டுல வேலை விடணும். எனக்கு வெளியே வேலை இருக்கு. சரி போலாம் வா. எவ்வளவு தைரியம் இருந்தா துளசி எல்லாத்துக்கும் துணை போயிட்டு இருப்பான். ஆ, குடும்ப பொம்பளை தானே, இப்படியா பண்ணுவாங்க? அவனுக்கு நாலு புத்துமதி சொல்லி அவனும் திட்டுவான்ல. இப்ப போய் அங்க நின்று நாயம் பேசிட்டு வந்திருக்காளே, அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டா. ம், துளசி, நான் உன்னை என்னமோ நினைச்ச துளசி. நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? ஆ, உங்க அண்ணனை பார்க்க நான் போயிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற. இது எனக்கு தெரிஞ்ச நாள் ஆச்சு. இல்லைன்னா எல்லாத்தையும் மறைச்சிருவா தானே. பாக்குறேன் நீ என்னதான் சொல்றேன்னு. முதல்ல போய் உங்க அண்ணன் வீட்டை பார்த்துட்டு வரேன். அப்புறமா நைட்டு வந்து உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். ஆனா இந்த விஷயத்தை எப்படி விடக்கூடாது. இதை சொல்றாளா இல்லையான்னு பார்க்கணும். எத்தனையோ மாப்பிள்ளையும் இந்த வீட்டில் இருக்கவங்களையும் பேசியிருக்கேன். எனக்கு இந்த வீட்டு வாசலை மிதிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. என்ன இருந்தாலும் நான் பொண்ணை பெற்றவன். சில இதெல்லாம் தூக்கி வீசிட்டு மனசை திடப்படுத்திட்டு உள்ள போய்தான் ஆகணும். என் பிள்ளைக்கோசரமாவது போகணும். அவந்திக்கா, இந்த அப்பன் உனக்காக தான் வந்திருக்கேன். இனிமேலும் வருவேன். சரி, என்ன நடந்தாலும் பொறுமையா இருந்து பேசி முடிப்போம். உள்ள போலாம். உள்ள வரலாமா? அவந்திகா, அவந்திகா இங்க ஒரு நிமிஷம் வா. ஐயோ, மாப்பிள்ள ரொம்ப கோவப்படுறாரு போலயே. என்ன பண்றது? திரும்பி போயிருவோமா? இது இங்க வான்னு சொன்னேன். அப்பா, அப்பாவா? என்னடி பழசெல்லாம் மறந்துட்டியா? என்ன அப்பான்னு புதுசா உறவு கொண்டாடி போயிட்டு இருக்க? என்னங்க, என்னன்னு தான் கேட்போமே. அவர் வீடு தேடி வந்திருக்காரு. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஐயோ, இந்த மனுஷனை இங்க வந்திருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடு தேடி வரமாட்டாரு. அதிசயமா இருக்கு. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். என்னது மாப்பிள்ளையா? யோ, அன்னைக்கு உன் வீடு தேடி வந்ததுக்கு என்னெல்லாம் பேசுன நீயும் பொண்டாட்டியும்? மாப்பிள்ளைங்கிற யார நீ முதல்ல? ஆ, என் பொண்டாட்டி எப்ப வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? அவதான் உங்களுக்கு பொண்ணே இல்லைன்ட்டீங்க. அப்புறம் என்னையா புதுசா மாப்பிள்ளைன்னு உறவு கொண்டாடுற? யாரு முதல்ல? அகிலா, பெரியவங்கிட்ட மரியாதையா பேசு. இப்படிதான் சொல்லி கொடுத்தேன் உன்ன, இல்ல இப்படிதான் வளர்த்திருக்கேன்னு? யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கொஞ்ச கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. என்னங்க, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்காம எதுக்குங்க வந்தது வராதுமா இப்படி பேசுறீங்க? பாவங்க. இல்ல, எனக்கு புரியல. அடிப்பட்டது எனக்கா இல்ல உனக்கா? தலையில அடிப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டியா? நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன வந்து அதெல்லாம் வந்தாலும் போய் அப்ப அப்பங்கிற வெக்கமே இல்லையா உனக்கு? பாருடா, உனக்கு வேணா அவர் யாரோ வந்துட்டு போறாரு. ஆனா அந்த பிள்ளைக்கு அவர் அப்பா. அவருக்கு பார்க்க எல்லா உரிமை இருக்கு. இப்ப என்னதான் கேட்கறதுல என்ன உனக்கு? நீ பேசுறதுனாலும் பரவாயில்ல, நாங்க பேசிக்கிறோம். கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க உள்ள வாங்க. எல்லாரையும் நம்ம மன்னிச்சிருங்க. ஏன்னா அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அதுக்காகத்தான் மாப்பிள்ளை இவ்வளவு பேசுறாரு. அடைச்சி முதல்ல மாப்பிள்ளை சொல்றது நிறுத்து. உனக்கே பிள்ளை இல்ல, இதுல நான் யாரு? மாப்பிள்ள, நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்களை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. அவங்கள பார்த்துட்டு என் பிள்ளைகிட்ட பேசிட்டு போலான் தான் வந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது என் பிள்ளைகிட்ட வந்து போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்காங்க மாப்பிள்ள. நான் பண்ணதுக்காக என்ன செருப்படுத்தி நாலு அடி கூட அடிச்சிருங்க. ஆனா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க மாப்பிள்ள. எல்லாத்தையும் உணர்ந்து தெரிஞ்சு வந்திருக்கேன். புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ள. அப்பா கையை இறக்குங்கப்பா. என்ன கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா கையை இறக்குங்க. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓ, இப்போ வரைக்கும் நடக்கிற எல்லாத்துக்குமே நீயும் பொண்டாட்டி இருந்தாயே காரணம். என் மாமனை ஏத்துக்கிட்டு என்ன கத்தியில குத்த வச்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நீ உடந்த. உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மைதான் மாப்பிள்ள. ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்காக தான் இப்ப மன்னிப்பு கேட்டு போக வந்திருக்கேன். இது நான் மனசார கேட்கிற மாப்பிள்ள. மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நம்புங்க மாப்பிள்ள. அகிலா, ஐயா நீங்க முதல்ல கையை இறக்குங்க. இறக்குங்கன்னு சொல்றல.
என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவங்களையும் நான் நிறைய பேசிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க எனக்காக வாதாடுறீங்க. என்ன மன்னிச்சிருங்க. போதுயா போதும். என்னைக்கு தப்ப மனசால உணர்ந்து எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பயே உங்க தப்பெல்லாம் காத்தோட காத்தா கலந்துருச்சு. போதுயா விடுங்க. உங்க பிள்ளைய பார்க்க தானே வந்தீங்க, பார்த்துட்டு போங்க. அவன் மாசமா இருக்கா. இந்த விஷயத்த நல்லா இருந்தா நாங்களே வீடு தேடி வந்து சொல்லியிருப்போம். என்னமோ எங்க நேரம் சொல்ல முடியாம ஆயிடுச்சு. கேள்விப்பட்டமா விஷயத்த மாப்பிள்ளையும் ஒரு பார்த்துட்டு என் பிள்ளையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்பா தயவு செஞ்சுங்க, நடந்ததையும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு. கோவத்துல எல்லாம் ஒண்ணும் பேசல, தெரிஞ்சதா பேசினேன். அந்த ஆள் பண்ணதுக்கு நான் பேசுனதுன்னு பெருசு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பட்டிருக்க வந்திக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க அப்பா அண்ணனே நீ அப்படியே மறந்து பேசுறல. பேசு பேசு. இனே நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் ப்ளீஸ். அதான் பேசுறேங்கிறல்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்த என்ன உன்னையே பேச சொல்றாங்க. விட்டுடா, அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகுது, விட்டுரு. எல்லாம் ஒண்ணு செஞ்சுட்டீங்க, இப்ப நான் என்னத்த சொல்றது? நம்ம பேச்சுதான் எடுபடாதுன்னு ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. அவங்கள பார்த்துட்டு இவ்வளவு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நான் பார்த்துட்டேன், கிளம்புறேன் மாப்ள. ஐயோ ஏன் அதுக்குள்ள போறீங்க? உங்க பிள்ளைகிட்ட 2 வார்த்தை கூட பேசலையே, அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க. அப்பா இருங்கப்பா. என் மாதிரி இருக்கட்டுமா, நான் இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். உனக்கு எதுவுமே வாங்கிட்டு கூட வரல. அடுத்த டைம் வாங்கிட்டு வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். சரியாம்மா? அப்பா கிளம்பட்டுமாடா? போய் அந்த ஸ்டேஷன்ல என்ன விஷயம் வேற பார்க்கணும். சரியாம்மா? சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. இங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இருக்கட்டுமா, மாப்பிள்ள தானே. என் பிள்ளைய கட்டின மாப்பிள்ள எனக்கும் புள்ள மாதிரி தான். பேசட்டு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு வர சம்மந்தியம்மா. போயிட்டு வாங்கய்யா. காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போங்களேன். இருக்கட்டும் சம்மந்தியம்மா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன். போறதுன்னா போச்சது, என்கிட்ட வந்து ஏன் சொல்றாங்களா? என்னங்க? என் மடி நான் வரேன். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. அகிலா இங்க கொஞ்சம் திரும்புடா. அகிலா உனத்தான். என்னம்மா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை எங்களுக்கா இல்ல உனக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆள் எதுக்கு நம்ம வீடு தேடி வரான்? ஏய், அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? இந்த புள்ள மனசு இந்த நேரத்துல எல்லாம் ஊக்கி போக கூடாதும்பாங்க. ஏன்டா அப்படி பண்ற? என்னத்த ஊக்கி போதான்? அவ்வளவு தூரம் அந்த ஆள் பேசினான். இவன் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி அப்பா அப்பா உறவாடுறா? என்னது இது? என்ன நடக்குதுமா? இவன் எனக்கு தெரியாம பேசிட்டு தான் இருக்காளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பிள்ளை ஒன்றும் பேசவே இல்லை. சும்மா வாய்க்கு வந்ததுன்னா அவந்திக்கு மேல பழைய போட்டின்னு வச்சுக்கோ. நானே உன்னை ஏதாவது கேட்டுருவோம் பாத்துக்கோ. அப்பா தப்புதான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக வீடு தேடி வந்தவங்களே இப்படியெல்லாம் பேசுறது நியாயமா? அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாருங்க. மன்னிப்பு தானே கேட்கறாரு. மன்னிக்கிறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அப்ப என்ன வேணா பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் மறந்துடும். அதுதானே உங்களோட லாஜிக்கு? லாஜிக்கல ஒன்றும் இல்லை. வீடு தேடி வந்து பேசுறவங்களை இப்படி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஆமாடா, பாவண்டா அவரு. அவ்வளோ பெரிய மனுஷன் உன்னை தேடி வந்து இறங்கி பேசினாரா இல்லையா? இதுக்கு மேல என்ன உன் காலில் விழுகணுமா? அடிச்சு இந்த ஆளு நடிக்கிறாமா, நடிச்சுட்டு நாடகத்தை போட்டு போறான். நீங்களும் அதை நம்புறீங்க? ஆமாடா, நடிக்கிறவங்க வீடு தேடி வந்து வீட்டுக்குள்ள வந்து நடிக்கிறாங்க. இத்தனை நாள் எவ்வளவு நடந்தது? ஒரு நாள் அந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரா? இன்னைக்கு வந்தார்ல, எதுக்காக? உன்னையும் அவளையும் பாக்குறக்காக. இது நடிப்புன்னு நீ வேணா சொல்லலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேங்குற கதையா தான் இருக்கு நீ பேசுறது. இங்க பாருங்க, அந்த ஆளு இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்தான்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேற. அத்தை நான் ரூமுக்கு போறேன். அத்தை அவந்திகா எமடி, ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? இவ்வளவு தூரத்துக்கு நீ தான் காரணம். இவ்வளவு நடந்ததுக்கும் நீ தான் காரணம். ஆமா, மொத்த பழைய தூக்கி எம்மால போடுறீங்க? இவ்வளவு தூரம் படிச்சு காலையில சொன்னல, எங்கேயும் போகாதடா எங்கேயும் போகாதா, அவ பிரச்சனை இல்ல தலையிடாதுன்னு. அப்படி இருந்தும் யாரை கேட்டு நீ போய் பண்ண? யாரை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த? சொல்லுடா. ஏமா, அதுக்காக அத்தை வழியை எப்படியோ போட்டுன்னு விட முடியுமா? நீ அங்க போகாம இருந்தா, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது. இன்னைக்கு கத்தில நெஞ்ச கிழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. இதுக்கெல்லாம் நீயே தாண்டா காரணம். அந்த பிள்ளை இந்த பேச்சு பேசுறியே, அவ எப்படி துடிச்சு போனா உனக்கு தெரியுமா? ஆஸ்பத்திரியில நீ போய் படுத்துக்கிட்டா உனக்கு என்ன? அவ எப்படி என்ன பாடுபட்டுக்கிட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு பேசுறீல, உங்க அத்தை வருவா, அவட்ட கேளு என்னென்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் நீ மத்ததெல்லாம் பேசு. வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. ஆமா, தேவையில்லாத என்ன சொல்லி மனசை மாத்த முயற்சி பண்ணாத, சரியா? இவெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான், அவங்க அப்பனும் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். அவன் நமக்கு எதிராக எல்லாமே பண்ணுவான். அதெல்லாம் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு, அப்புறமா மத்ததெல்லாம் நீ பேசிக்குவேன். என்னமா வயசுக்கு மரியாதை? சொல்லுங்கம்மா. அதனால என்ன வேணா பண்ணுவான், என்ன வேணா பேசுவான். காலைல போய் விழுக சொல்றீங்களா? அகிலா, ராதா வா. ராதா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை கரெக்டா வந்துட்டேன். என்னாச்சா நீ? ஏன் இவ்வளவு சத்தம் அங்க தெரு வரைக்கும் கேக்குது? என்னாச்சா நீ? செமடி, என்ன நடந்ததுன்னு இவனுக்கு கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுமா. அவந்திகாவோட அவங்க அப்பனை பிடிச்ச அந்த வாங்குறான். அந்த பிள்ளையை கண்டபடி திட்டுறாமா. அவர் இங்க பாக்குறதுக்கு தான் வந்தாரு. அந்த மனுஷனை அப்படி பேசுறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் மட்டும் அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ராதா சொல்லு ராதா. இப்ப நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் நீ வரேன். அங்க எதுக்கு போனீங்க நீங்க? ஏன் உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். ஸ்டேஷனுக்கு போறீங்க? ஏன் அந்த ஆள் கத்தில குத்துன்னு பத்தாதா? இன்னும் ஏதாவது பண்ணட்டும்னு போனீங்களா? அதுக்கு இல்லப்பா, அதுக்கு இல்ல. யாராதா எதுக்கு பார்க்க போன? அவந்திகாவோட சித்தி சொல்லிதான் அந்த ஆள் எல்லாமே பண்ணிருக்கான். நீ ஏதோ வயல உன் பேர்ல எழுதிக்கிட்டேன்னு சொல்லி
இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆளு கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டான். தான் உங்க பேர்லயும் மாமா பேர்லயும் தான் இருக்கு, என் பேர்ல இருக்குன்னு எப்படி சொன்னாங்க? அந்த ஆளு கூறு கட்டத்தனமா மத்தவங்க பேச்ச கேட்டு தான் இப்படி பண்ணிட்டான். இப்ப ஜெயில உட்காந்து அழுகுறான். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? என் வாழ்க்கைய இங்க அந்த சந்தரையா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் வேற சொன்னான். என்ன சொன்னா சுப்பிரமணி? என் பையனை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டான்ல, அவனை நான் போய் கேட்காம விட மாட்டேன். அங்க எதுக்கு போக வேண்டாம், நீ அங்க போக வேண்டாம். அங்க போனீங்கன்னா என்னை பார்க்கவும் விட மாட்டாங்க. என்ன சொன்னாரு இந்த ஆளு? என்ன சொன்னாரு சொல்லுங்க. நான் சொல்றத எல்லாம் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என் மேல கோவப்படாதீங்க. அப்படி என்ன ராதா சொல்ல போறேன்? ராதா உன்னதான் கேக்குறேன். தலையை குமிஞ்சு நின்னுகிட்டவ. ராதா நான் சொல்றேன். அது வந்து அவரை பார்க்க போனல, ஆமா பார்க்க போனீங்க, இப்ப என்ன அதுக்கு? அந்த வீட்டுல தனியா இருக்கால, அவர் ஏமாத்தினாரு. அந்த புள்ள கூட மாசமா இருக்குல்ல, அந்த பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்க முடியுமா உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறா. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அடி இதைத்தான் சொன்னா ஸ்டேஷன்ல. நான் பண்ண தப்புக்கு அவளை தண்டிச்சிடாத, அவ வயிற்றுல நம்ம குழந்தை இருக்குன்னு சொல்றான். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. என்ன நம்ம குழந்தையா? அந்த அளவுக்கு உனக்கு பிறந்ததா? அவளுக்கு அவனுக்கு பிறக்கிறது எப்படி உன் குழந்தையாக முடியும்? அதானே, என்னத்த இதெல்லாம் கேட்டு நீங்க சும்மா வந்தீங்க? என்ன பண்ண சொல்ற அகிலா? நான் இப்ப என்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. இதோ அவந்திகாவோட சித்தி வீட்டுல வேலை செஞ்சேன். இப்ப அவங்களும் அடிச்சு துரத்தி சண்டை போட்டு வந்துட்டேன். இனி எனக்கு போறதுக்கு இடமே இல்லை. அந்த ஆள் வேற இப்படி சொல்றான். இனிமே என்னை வெளியே எப்போ விடுவாங்கன்னு தெரியல. அவளை விட்டுறாதேங்கிறான். அவளை பாத்துக்கவும் யாரும் இல்லை. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் மனசு வேண்டாம் உனக்கு துரோகம் பண்ணவன்னு நினைச்சாலும், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பட்ட பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அதை நானே பண்ணா எனக்கு குழந்தை இல்லாத போனதுக்கு இதுக்கும் சரியா போயிருமே. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க நீ அகிலா, உங்க 2 பேர்த்திலும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளைய நான் இங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? ராதா நீ என்னடா அதை இப்படி சொல்ற? இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவ எக்கடு கட்டு போனா நமக்கு என்ன? அகிலா அவ வயிற்றே ஒரு குழந்தை வளருதுப்பா. கொஞ்சமாவது மனசு தன்மையா நடந்துக்கணும். ரொம்பவும் ஆடக்கூடாதுடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ராதா இருந்தாலும் உன் வாழ்க்கையை பங்கு போட்டவளை நீ பார்க்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலமா நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணியாச்சா நீ. இதுக்கு மேல கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அவ எனக்கு துரோகம் பண்ணவதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கலையா நீ சொல்லுங்க? அந்த ஆளு ஏமாத்திதான் எல்லாமே பண்ணியிருக்கான். அப்ப அந்த பிள்ளை எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? ஏன்னா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த பிள்ளையை ஏத்துப்பீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அவகிட்ட போய் பேசணும். நீங்க என்ன சொல்றீங்க அகிலா? நீ என்னடா சொல்ற? அத்தை இது பேசுறது கூட ஒரு அர்த்தம் இல்லாத நியாயம். இதை போய் என்கிட்ட வந்து பேசுறீங்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. யாரு இக்கடு விட்டு போனா என்னன்னு நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையை பாருங்க. மொத்தவங்களை எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ராதா உனக்கு என்ன தோணுது? நீங்க இங்க வேண்டான்னு சொன்னீங்கனாலும் நான் போய் அவளை பாத்துக்க தான் போறேன். அதுவும் அவங்க வீட்டுல இருந்து. உங்களுக்கு இது சம்மந்தம் தானே? இனிமே நான் இங்க வரமாட்டேன். ராதா என்னம்மா நீ இப்படி முடிவு பண்ற? வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நீ அந்த ஆள் பாவத்தை பண்ணிட்டான். நான் பிராய்ச்சித்தை தேடிதான் ஆகணும். சரியா நீ? நான் கிளம்புறேன். இனிமே நான் இங்க வரமாட்டேன். என்னத்த நீங்களும் உங்க புருஷ மாதிரி பண்றீங்களா? இல்லடா, எவ்வளவோ பட்டு தான் இந்த அளவுக்கு என் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல நான் எந்த தப்பு பண்ண விரும்பல. ஏதோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். வரேன்டா. இல்ல ராதா, நீ அந்த பிள்ளைய கூட்டிட்டு இங்க வா. அம்மா என்னம்மா நீங்க பேசுறீங்க? இங்க பாரு, எங்க கிட்ட கேட்டா நீ இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த இல்லல? அந்த மாதிரி நான் பண்றதை நீ தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? கம்முன்னு அமைதியா அந்த வீட்டுல இருக்கன்னா இரு. இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வெளியே போயிரு. அண்ணி எனக்காக நீங்க சண்டை போடாதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா மத்தவங்களுக்காக பெத்த பையன் இன்னைக்கு தேவையில்லாதவன் ஆயிட்டான், அப்படித்தானே? நீ பண்ணது பேசினதை விட நாங்க பெருசா எதுவுமே பண்ணல. அவந்திக்கு அவ இந்த பேச்சு பேசுற, அவ பேச்ச மீறி தான் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அப்ப உனக்கு உன்னோட இது பெருசுனா எங்களுக்கு எங்க இது பெருசுதான்டா. நீ எதுவும் இதுல தலையிடக்கூடாது. அதான் நீ பேசி அந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வா, பாத்துக்கலாம். சரிங்க நீ, நான் கிளம்புறேன். முதல்ல உன் பொண்டாட்டிய பேசி சமாதானம் பண்ற வெளியே பாரு. அவகிட்ட இதுக்கு மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தேன்னு வச்சுக்கோ, நானே உன்னை என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. போய் அவளை சமாதானப்படுத்துற வழியே பாரு. அவ இன்னொரு டைம் கண்ணை கசகிறத பார்த்தேன், நடக்கிறதே வேற. துளசி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மனசே ஆற மாட்டேங்குது. எப்படி இப்படி அவளுக்கு மனசு வந்தது என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கணும்னு? துளசி இன்னைக்கு கண்டிப்பா நீ அதை சொல்றியா இல்லையான்னு பார்ப்பேன். சொல்லலேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது துளசி. பாத்துக்கிறேன் உன்ன. மச்சான் மாப்பிள வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள இந்த பக்கம் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? மச்சான் ஏதோ உங்களை யாரோ கத்தில குத்திட்டாங்களாமா, விஷயத்தை கேள்விப்பட்டுதான் வாரேன். எனக்கு விஷயம் தெரியாது மச்சான், இப்பதான் அந்த சுந்தரன் சொன்னாரு. ஆமா மாப்பிள, அது பெரிய கதை. அதையும் கேட்குறீங்க? அது கொஞ்சம் எங்க மாமாக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அதை கேட்க போய் தான் இப்படி பண்ணிட்டாரு கோவத்துல. பரவாயில்ல, லேசான காயம்தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. எங்க மச்சான் வயக்காட்டுல உங்களை காணோமா? அந்த அண்ணாட்ட கேட்டத இப்படின்னாரு. ஆமா, யாருக்கிட்டையும் சொல்ற நிலைமையில இல்ல, அதனாலதான் மாப்பிள. துளசி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இருக்கா. என்ன மாப்பிள ஏதோ இழுத்து பேசுற மாதிரி இருக்கு?
என்னாச்சு மாப்ள? உங்களுக்கு தங்கச்சிக்கு ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், விடுங்க. ஏன் மாப்ள விடுங்கன்னு ஏதோ பட்டும் படாத பேசுறீங்க? என்ன மாப்ள பிரச்சனை? எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்களே என்ன நினச்சிக்கிட்டா என்ன பண்றது? சொல்லுங்க. துளசிக்கிட்ட ஏதாவது பண்ணிட்டாளா? ஆமா மச்சான், அவங்க தங்கச்சி நிறைய வேலை பார்க்குறா, அதுவும் எனக்கு தெரியாம. என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? அவன் என்ன பண்ணா? மச்சான், இப்பதான் கண்ணால ஒரு விஷயத்த பார்த்துட்டு வரேன். அந்த விஷயம் நீங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ கோவம் வரும். அதை என் கண்ணால பார்த்துட்டு வரேன். என்னாச்சு மாப்ள? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணாவ? இங்க பாருங்க, உங்க தங்கச்சி பண்றது சுத்தமா சரியில்லை. இன்னும் அவ மட்டும் அந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சான்னு வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவேன். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு அவ என்ன பண்ணா? சொல்றேன். என் தம்பி ஒருத்தர் இருக்கான், தினேஷ்னு, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மாப்ள, தெரியும். அவன் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணான்னு. அந்த பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளை. அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா என் பிள்ளைய கட்டி தரேன்னு சொன்னாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவங்க தங்கச்சி இருக்கல, உங்க தங்கச்சி, அவதான் என் தம்பியோட அன்னிக்காரி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கானா, அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுட்டு வந்திருக்கா. பொண்ணு யாருக்கும் தெரியாம அவளும் என் தம்பியை மட்டும் போயிருக்காங்க. அங்க என்னென்னலாம் நடந்திருக்கு தெரியுமா? இது அத்தனையும் அவங்க ரோட்ல நின்று பேசிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். கேட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. ஏன் மச்சான் இப்படி பண்றவங்க தங்கச்சி? எனக்கு ஒன்றும் விளாவரியா சொல்லுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் மச்சான், அந்த பொண்ணு வீடு பணக்கார வீடு, அவங்களுக்கு நமக்கு ஆகாதுன்ட்டாங்க. வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா கட்டிக்கிறேன்னாங்க. நாங்க முடியவே முடியாதுன்னோம். உங்க தங்கச்சி இருந்துட்டு என்ன போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கானா, அவங்க ஏதோ இன்னைக்கு போய் பேசினதுக்கு 4 கண்டிஷனை போட்டிருக்காங்க. மொதல் கண்டிஷன் ஏதோ பவுன் நிறைய போடணுமா. 2வது கண்டிஷன் வீட்டை அவங்க பேர்ல எழுதி வச்சிடணுமா. 3வது கண்டிஷன் நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுமா. 4வது கண்டிஷன் கல்யாணம் ஆனதோட அவனுக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்லையா, அப்படியே வந்துடணுமா. அவன்கிட்ட பேசக்கூடாதான், பார்க்க கூடாதான். இது அத்தனைக்கும் உங்க தங்கச்சி மண்டை எட்டிட்டு, சரிங்க நான் எங்க வீட்டுல பேசிட்டு சொல்றேன், எப்படியாவது சமாதிக்க வச்சாரன்ட்டு மண்டை எட்டிட்டு வந்திருக்கா. எப்படி எப்படி மச்சான் இப்படி உங்க தங்கச்சியால பேச முடிஞ்சுது? அப்படி என் தம்பியை விட்டு கொடுத்துட்டு எங்க வீட்டை விட்டு கொடுத்துட்டு நாங்க எங்க போவோம் சொல்லுங்க? நீங்களா இருந்தா இந்த முடிவு எடுப்பீங்களா? உங்க தங்கச்சிக்கு ஏன் மச்சான் புத்தி இப்படி போகுது? இவ்வளவு பெரிய விஷயத்த அவ பண்ணான்னு சொல்றீங்க, நம்பவே முடியலையே. என்னால இருந்தா நம்ப முடியல. காதல கிட்ட இருந்தா கண்டிப்பா நம்பிக்க மாட்டேன். இவங்க 2 பேரும் இதை ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் சரி பண்ணிடுவேங்கிறா. என் தம்பி கூட அன்னி போனா போது விட்டுருங்க, நமக்கு இதுக்கு செட் ஆகாதுங்கிறான். உங்க தங்கச்சி ஒத்த காலில் நிக்கிறான் மச்சான். எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இத்தனைக்கும் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான்னு தெரியல. செக்கப் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த செக்கப் இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட நேத்தா சொல்லிட்டா, நாளைக்கு நான் செக்கப் போறேன்னு. வீட்டுக்கு போயிட்டு எங்கடி போன, செக்கப் என்னாச்சுன்னு கேட்கறேன். அவ என்ன சொல்றான்னு பாக்குறான். அவன் மட்டும் போய் சொன்னா மச்சான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிள்ளை உங்க தங்கச்சி பாலா விட்டே தான் இங்க வந்து நிப்பா. பாத்துக்கோங்க, அவ்வளவு சீக்கிரம் இதை விட மாட்டேன். ராசு, ஆ அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? என்னாச்சு ராசு? ஒரு மாதிரி சத்தமா இருந்தது. ஒன்றும் இல்லக்கா, மச்சாங்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அக்கா நான் கிளம்பட்டுமா? நேரம் ஆயிடுச்சு, அப்படியே வந்துட்டேன், உங்களை காணோம். இல்ல ராசு, தலைவலியா இருந்ததா, அதான் படுத்திருந்தேன். ஒரு காஃபி போட்டு வரேன், குடிச்சிட்டு போங்களேன். அவ்வளோக்கா, ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா ராசு, ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு வரல, அதனாலதான் உடம்பு கொஞ்சம் முடியல. துளசி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? ஆ ஏதோ இருக்கடாக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை வந்து வீட்டில் பார்க்குறேன்னு சொன்னாங்க. எப்போ வராங்கன்னு தெரியல. இங்கே எல்லாம் அங்கேயும் அலைச்சலா இருக்கு. வருவாங்க ராசு, எதுவும் நினச்சிடாதீங்க. இல்லடா, கூடி சீக்கிரம் அவ இங்கேயே வருவான்னு நினைக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன் ராசு இப்படி பேசுறீங்க? காரணமாதாக்கா சொல்றேன், நான் கிளம்புறேன்க்கா. ராசு இருங்க. இல்லக்கா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சரி ராசு. மச்சான் நான் கிளம்புறேன், உடம்பு பாத்துக்கோங்க. மாப்பிள கோபத்துல எதுவும் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையா விசாரிங்க. பாத்துக்கிறேன் மச்சான், பேசிட்டு தான் இருக்கு, அவளோட முடிவு என்னன்னு விடுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள, போயிட்டு வாங்க. சரிங்க மச்சான். என்னாச்சு ராசுக்கு? எப்போ இப்படி பேச மாட்டாரு? இன்னைக்கு ஒரு மாதிரி துளசி மேல கோவத்தோட பேசுறாரு. என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியலையே. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கூடி சீக்கிரம் இங்கே வந்துருவாங்கிறாரு. சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியலையே, ஏதோ சண்டையில பேசுற மாதிரி தான் இருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரியல. இவர் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அந்த ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசுறாரு பாரு. இவர்கிட்ட நம்மளும் பேசக்கூடாது. இவருக்கு இவரோட இதுதான் பெருசுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம உள்ளே போவோம். அவந்திகா நில்லு. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், நான் பாட்டுக்கு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் உள்ள போறேன். நில்லடி. கடவுளே, என்னை சுத்தி என்னதான் நடக்குது? இங்க நான் தப்பா இல்ல நடக்கிறதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளை என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? துளசி இப்படி பண்ணி வச்சிருக்காளே. ஐயோ, இவ வாழ்க்கை இப்ப கேள்விக்குறி ஆகுற மாதிரில இவர் பேசுறாரு. கடவுளை, என்னதான் நான் பண்றது? என் பிரச்சனையே இங்க பெருசா இருக்கு. இதுல இவ வேற மாசம் இருக்க நேரத்துல கம்முன்னு இருக்க வேண்டியதானே. ஏன் தான் அப்படி பண்றாளோ? என்ன போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விஜய், டாடி, வாட் அ சர்ப்ரைஸ் டாடி. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை.
என்ன டாடி, எப்படி நான் மனசுல நினைச்சதை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க? ஆக்சுவலி டாடி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், பார்த்தா நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் டாடி, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. லவ் யூ so மச். எல்லாம் இருக்கட்டும், கார் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்ச ஆடி காரே புக் பண்ணிட்டேன், ரெட் கலர். எப்படி இருக்கு நம்ம சர்ப்ரைஸ்? அதான் அதை விட டாப் டக்கரு டாடி. எனக்கு எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர், அதுலேயே வாங்கி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? சூப்பர் டாடி. எப்படி டாடி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? நீ வேற மருமக பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னியா? சரி, கார் இருந்தா தான் கரெக்டா இருக்கும், நீங்க வெளியே போயிட்டு வரக்குன்னு தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஆமா, எங்கடா என் மருமக? அந்த பொண்ணை கூப்பிடு, காரை காட்டினியா இல்லையா? அடி, நானே இப்பதான் வந்து பாக்குறேன், நீங்க கண்மணியை கேக்குறீங்க. கண்மணி, ஒரு நிமிஷம் வர சொல்றேன் டாடி. கண்மணி, ஆ வரேங்க. பாட்டியும் கூட்டிட்டு வா. சரி சரி அங்கிள், வாங்க அங்கிள். என்ன அங்கிள் சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க? மடி, நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், இங்க பாரு, கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க 2 பேத்துக்கும் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். வாவ் அங்கிள், காரா? எதுக்கு அங்கிள் காரு? மடி, சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா எதுக்கு காருன்னு கேக்குற? கார் எதுக்கு? 2 பேரும் ஓட்டிட்டு எங்க போயிட்டு வாங்க, வெளியே போறேன்னா கார் எடுத்துட்டு போங்க, அதுக்குதாம்மா. ஓ நைஸ் அங்கிள், சூப்பர். இவருக்கு பிடிச்ச ரெட் கலர்ல வாங்கிருக்கீங்க. ஆமாமா, விஜய்க்கு ரெட் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல, தப்பா அடிச்சுக்காதம்மா, நான் இந்த கலர் புக் பண்ணிட்டேன்னு. ஐயோ பரவாயில்ல அங்கிள், அவருக்கு பிடிச்ச கலர் எனக்கும் பிடிக்கும், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். சரிம்மா, உங்க 2 பேத்துக்காக அங்கிள் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தாத்தா ஆயிட்டீங்கன்னு நாங்க தான் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி தரணும். நீங்க என்னடானா எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதோட சேர்த்து இனிப்பா இந்த ஒரு விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும் தாமா வாங்கிட்டு வந்தேன். இந்த வாங்கிக்கோ. கொடுங்க அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். இருக்கட்டுமா? ஆமா, சம்பந்தமா எங்க? பாட்டி வரேனாங்க அங்கிள், வந்துருவாங்க. சரிம்மா. சரி விஜய், நான் கிளம்பட்டுமா? என்னப்பா விளாடுறீங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க? பாட்டி தெரிஞ்சா திட்டுவாங்க, உள்ள வந்துட்டு போங்க. ஆமா அங்கிள், இது உங்களுக்கே டூ மச்சா இல்லையா? வாசல் வரைக்கும் வருவீங்களா, உள்ள வர மாட்டீங்களா? வாங்க அங்கிள். அப்படியேமா சொல்ற? சரி சரி, இருவார், பாட்டி வந்துடும், காரை கட்டிட்டு போவோம். ஓகே அங்கிள். அண்ணாடி ஐயா, சின்ன கையா இந்த பக்கம் சொல்லவே இல்ல, வந்துட்டு வெளியே நிக்கிறீங்க பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க ஒரு நாளாவது எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு. ஆமா, சம்மந்தியமா இல்லீங்களா? அந்த கிறுக்கி கிடக்குறா, அவளை பத்தி எல்லாம் நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்க. நான் வந்திருக்கல, அது பத்தாத உங்களுக்கு? அது இருக்கட்டும் ஐயா, இருந்தாலும் கேட்டேன், சம்மந்தியமா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு. அவ வரலங்க, நான் தான் கார் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, காரு உங்க பேத்திக்கும் பேரனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சிவப்பு கலர் காரு அமிச்சமா இருக்குது. என்ன ஐயா திடீர்னு கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். கண்மணி பிரெக்னெண்டா இருக்கா, அப்புறம் எங்கேயும் நடந்து போயிட்டு வர முடியுமா? குழந்தை பிறந்துச்சுன்னா போயிட்டு வரதுக்கு ஒண்ணு இருந்தாதான் ஆகும். அதனாலதான் கார் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த காரை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஏதோ இவங்க 2 பேத்துக்கு தானே தெரியும். நீங்க சொல்றதும் சரிதான். குழந்தை பிறந்தாலும் எங்காவது வெளியே போறது பிடிக்கிறதுனா பைக்ல வச்சுட்டு போக முடியுங்களா சொல்லுங்க? வெயில் அடிக்கும், மழை வரும், கார்னா உள்ளதுக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? சொல்லுங்க சம்பந்தியம்மா, அதைத்தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க பேத்தி எதுக்கு மாமா காரு அப்படிங்கிறா? எனக்கு சொல்றது, இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இருக்குது. அவளுக்கு சூதுவாது தெரியாது, யதார்த்தமா பேசிவிடுவா. சரி உள்ள வாங்க, காப்பி குடிச்சிட்டு போவீங்களா? வரேன், உள்ள போலாமா விஜய் கண்மணி? போலாம் டாடி, வாங்க. வாங்க, நீங்க காரை பார்த்துட்டு வரட்டும். சரிங்க சம்பந்தியம்மா. பொண்டாட்டி, கார் உனக்கு பிடிச்சிருக்காடி? நான் சொன்னல டாடி கிட்ட சொல்லணும்னு, ஆனா சொல்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டாரு பத்தியா? அதான் டாடி. எல்லாம் சரிதான். உங்க அம்மா இதுக்கு ஆடி இருக்குமே. அவங்க ஆடுனா என்ன, ஆடலைனா என்ன? அவங்கள ஏண்டி நீ நினைச்சிட்டு இருக்க? கேட்டேன், எனக்குன்னா ஒண்ணு வாங்கி கொடுத்தாதான் உங்க அம்மாக்கு பொறுக்காது, அதனாலதான் சொன்னேன். இது ஒன்றும் உனக்கு மட்டும் இல்லை இல்லை கண்மணி, நானும் அதில் தானே வரப்போறேன் போறேன். அப்புறம் என்ன, உங்க அம்மாவை நீ பெருசாக எடுத்துக்காத. ஹாப்பி மூமெண்ட் ஒன்லி, ஹாப்பி தாட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், சரியா? என்னமோங்க சொல்றீங்க. சரி உள்ள வாங்க, போலாம். சரிடி. உறவுகளே, இன்னைக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்க அவங்க நேம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சில கட்டன் எனக்கு இன்னொரு சேனல் இருந்ததுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணது. அந்த சேனல் மானிட்டைசேஷன் பண்ண முடியாத காரணத்தால தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணி இதுல வீடியோ போட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட அந்த சேனல்ல நான் 3 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனா வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்த பிறகு கடைசியில் அது மானிட்டைசேஷன் ஆகாதுன்ட்டாங்க. இஷ்யூ வந்துச்சுங்க. சரி என்ன பண்றேன்னு தெரியாம இதை ஸ்டார்ட் பண்ணி இதுல வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சேனலில் வீடியோ போட தாங்க நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் கோஸ்ட் ஸ்டோரியை. அதை சரி இதுலேயே போடுவோம், ஏன் அதில் இதுலேயும் போட்டு 2 சேனல் மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரே சேனல்லே போட்டு விடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போட்டேன். அதுவும் வீடியோ நல்லா போச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீயே என் சுவாசம் நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்தீங்களா? இந்த புதுசாக ஒன்று போட்டுட்டேன்னா உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. இதில் என் தப்பு என்னங்க இருக்குது? நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா நீங்கள் மேலே கோவப்படுறது, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறது நியாயம். நான் தான் டெய்லி வீடியோ போட்டுட்டு தானேங்க இருக்கேன். நேற்று கூட வீடியோ போடலைங்க, அதுக்காக நேற்று 2 வீடியோ போட்டேன் இல்லைங்களா? 30 நிமிஷம் வீடியோ போட்டாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 500 வியூஸ் 600 வியூஸ் தான் போயிருக்குது. அந்த 30 நிமிஷத்துக்கும் நான் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள் கேட்கலாம், உனக்கு காசு எது நீ உட்காந்து போடுறேன்னு. உண்மைதாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கும் குடும்பம் இருக்குது, வேலை நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இடையில தான் கிடைக்கிற டைமில் நான் போகிறேன்.
உங்களுக்கு அது பார்க்கறதுல ஒரு ஹாப்பினஸ், எனக்கும் வீடியோ போடுறதுல வருமானம் வரும், அதில் எனக்கு ஒரு ஹாப்பி. அவ்வளோதானே தவிர இதில் பெருசாக வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 7-8 மாதம் வீடியோ போட்டேன்னா தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுப்பேன்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம் வீடியோ போட்டால் 3 நிமிஷம் கூட பார்க்கறது இல்லைங்க. அதே ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 நாளாக நேற்று 2 வீடியோ போட்டேன் இல்லைங்களா, 500 வியூஸ் 600 வியூஸ் தான் போகுது. ஏன்டா 2 வீடியோ போட்டோங்கிற அளவுக்கு வியூஸ் போகுது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை கதை பிடிக்கலையா, இந்த சீரீஸ் ஸ்டாப் பண்ணிடலான்னா கூட சொல்லுங்கள், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கே ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்குது. நான் தான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்க. நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுமா இல்லை ஸ்டாப் பண்ணுமான்னு. ஆனால் சோனியா சத்யா அந்த காமெடி போடுவாங்க. ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் போட்டு வியூஸ் ஃபுல்லாக டவுனுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என் மேலே ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓப்பனப்பாக பேசிடுங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலையோ என்னமோ. அது மட்டும் இல்லை உறவுகளே, ஸ்டோரினா பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். வெறும் பாசிட்டிவ் மட்டுமே இருந்தா அடுத்து என்ன கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரிலங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியும். எப்பயுமே பாசிட்டிவாக பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கும், எனக்குமே போர் அடிக்கும் இல்லைங்களா? நான் தானே மேக் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா? அதனால தான் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள், ரொமான்ஸ் சீன் எல்லாமே வைக்கிறது. ஆனால் நிறைய பேர் ஒரு சில இதுக்கு தகுந்த மாதிரி வியூஸும் கம்மி பண்ணிடுறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஸ்டோரி போட மாட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மனசில் என்ன இருந்ததோ ஏதோ எனக்கு தெரில. ஏதோ உங்கள் மனசில் நெகட்டிவாக தோணிச்சு, அதுக்காக சாரிங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா. சரி விஜய், நம்ம இன்னைக்கு கமெண்ட் பண்ணவங்களோட நேம் பற்றி சொல்லலாம். ஓகே ரோகுலே, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மனசில் பட்டதை பேசினாங்க, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ஒரே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ மேக்கே பண்ண முடியும். அதையும் புரிஞ்சுக்கங்க உறவுகளே. ஓகே கண்மணி, போலாமா? ஓகே விஜய். விமலா, விஜய் குமார், வெண்ணிலா, ரமேஷ் குமார், கோவிந்தராஜ், ஜன்னத் பெசானா, ஆச்சியா, சத்யா, ராஜேஸ்வரி ரமேஷ், செம்பருத்தி, நிவேதிதா நிவி, திவ்யா, ஹரியஷீலா, மோகனா சங்கர், லாஸ்ட் நேம் இஸ் சந்தியா. ஓகே வரவங்களே, முடிஞ்ச அளவுக்கு இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும் போல. எல்லாத்தையும் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாரி உறவுகளே, எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில, மன்னிச்சிருங்க. ஆனால் இன்னைக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரில. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்கும்போது தான் என் மேலே எனக்கே கோவம் வருது. இனிமேல் சத்தியமாக கோஸ்ட் ஸ்டோரி போடவே மாட்டேன். சோனியா சத்யா காமெடி மட்டும் வரும், அதோட நீயே என் சுவாசம் வரும். அதுவும் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி காமெடி வீடியோ மட்டுமே போடுவோம். வர வியூஸ் வரட்டுன்னு போட வேண்டியதான். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். பாய் உறவுகளே.